இன்றைக்கி வந்து ஈஸ்டருக்காக நாங்கள் அப்படி வந்திருக்கோம் கடைக்கு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி கேக்கு மெக்கர்நெட். நான் ஒரு 15-16 வயசு வெளிலேருந்து இந்த கடைக்கு வந்துட்டுருக்கேன். ஈஸ்டர் அப்படின்னா ஈஸ்டர் எக் இங்கே அந்த பக்கம் வீட்டு பக்கம் இல்லை, இது இந்த சைடு ஹபிபுல்லா ரோட்டில் இருக்குது. இதுதான் ஈஸ்டர் எக்கு. சாதாரணமாக குழந்தைங்களுக்கு ஃபன்னுக்காக வாங்கி கொடு. இது உள்ளே வந்து சாக்லேட்டு, மெர்சிபான் எல்லாம் இருக்கும். மெர்சிபான்னா என்னென்னா, இதுதான் மெர்சிபான். காமிங்க, அப்படி பிடிங்க. இதுதான் மெர்சிபான். ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஷாப் இது. எனக்கு என்னுடைய ஃபேவரட். சாக்லேட்டில் அது இதில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து கேக்ஸு, ஸ்பாஞ்ச் கேக். திஸ் இஸ் மெர்சிபான். அதாங்க இன்றைய நாளை இப்படி துவக்கி இருக்கிறேன். ஈஸ்டருக்காக கொடுக்கின்ற ஹாட் கிராஸ் பன்னில் ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும் அது. ஓகேயா? இது வந்து ரிச் ப்ளம் கேக், வால்நட் பவுண்டு கேக், க்ரன்ச்சி ஜிஞ்சர் பிஸ்கட், இதெல்லாம் இங்கே இருக்குது. எது வேணுமோ அது வாங்கி. இவர் பாருங்கள், இவர் வந்து என்னோடய கொள்ளு பேரன். ஜேன், சே ஹாய். இப்படி திரும்பி பாரு ஜேனோ. இவர் வந்து ஷாப்பிங் வந்திருக்காரு என் கூட. இன்று என்னோட நாள் மிக அழகாக தொடங்கியது. இன்றைக்கி வந்து ஈஸ்டர் இல்லையா, ஈஸ்டர் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே. அதனால் என்ன பண்ணுவோன்னா, மெக்கர்நெட்டுன்னு ஒரு பேக்கரி இருக்குது. ஒரு ரொம்ப காலம், ஒரு 40 வருஷமாக அங்கே போகிறலாம். அந்த ஈஸ்டர் எக்குன்னு சொல்லி ஒன்று வாங்கி வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கினேன். அது உள்ள சாக்லேட்டு, மெர்சிபான் எல்லாம் போடுவாங்க. அதோட சின்ன கிளிப்பிங் இந்த வீடியோட ஆரம்பத்தில் உங்களுக்காக போட்டிருக்கேன், பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் பிகேகே, என் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. என்ற ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் சேனல் பேர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9444413717. புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கு ஈஸ்டர்னால் என்ன? இயேசுநாதர் சிலுவையை சுமந்து ஒவ்வொரு படியாக கடந்து, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதை கடந்து வே ஆஃப் த கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய கிறிஸ்துவர்கள் ஆலயத்துக்கு சென்று அந்த வே ஆஃப் த கிராஸ் ஒன்றுத்துலேயும் ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ரேயரை முடிப்பாங்க. ரொம்ப நேரமான ப்ரேயர் இது. இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒரு சந்தி சுத்த போஜனம் அப்படிம்பாங்க. ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. அப்படி வந்து சில பேர் ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருந்துருவாங்க. நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு சாப்பிடும்போது அவங்க சமையலில் என்ன இருக்கும்னா, கண்டிப்பாக செத்த பாயாசம்னு ஒன்று பண்ணுவாங்க, பாசிப்பருப்பெல்லாம் போட்டு. இது எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி எனக்கு அனுப்புனது. அதனால தான் எனக்கும் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபேமிலி கேத்தலிக்ஸ். ஸோ எனக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நான் அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, இயேசுநாதர் அத்தனை படிகளையும் கடந்து வந்தார். அந்த மாதிரி தான் நம்ம அம்மா அப்பா தன்னை பற்றி நினைக்காமல், குழந்தைகள் பற்றி, அவர்கள் நலம் பற்றி மாத்திரமே நினைத்து அந்த ஒவ்வொரு படியும் கடந்து அப்படி வந்து கஷ்டப்பட்டு இந்த குழந்தைகளுக்காக வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. கடைசியில் முடிச்சுட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு கவனிக்கக்கூட முடியாது, நான் இவ்வளோலாம் செஞ்சுருக்கேன் என் குழந்தைக்கு அப்படின்னு. ஆனால் பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ பெத்த, நீ செய்கிற, அவ்வளோதான் உன் கடமை அப்படின்னு. அதே மாதிரி சில அண்ணாக்கள் இருக்காங்க, அக்காக்கள் இருக்காங்க. அவங்களும் குடும்பத்துக்கு இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி குடும்பத்தை கட்டி காத்து எல்லாம் செய்வாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து அவங்க அப்பா வடநாட்டில் பெரிய, ஆக்சுவலாக என்னுடைய கடவுளின் குழந்தை அவர். அவங்க அப்பா வந்து வடநாட்டில் இருக்கார். இது வந்தவர் சென்னையில் வந்தாங்க. ஏதோ பிஸ்னஸ் பண்ணார், இது எல்லாம் லாஸாக போச்சு. இவர் என்ன பண்ணார், ஒரு 18-19 வயசில் அப்படியே விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டார். வந்து அம்மா உடம்பு சிலம் அம்மாவை பார்த்து, அப்பாவை பார்த்து, தங்கச்சி 2 பேரையும் படிக்க வச்சு, அவங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாம் முடியும் போது அவருக்கு 50 வயசாயிடுச்சு. அவர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தான் வாழணும் அப்படின்னு மறந்து போயிட்டார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னா, இல்லை
இப்படியே முடிஞ்சு போச்சு. ஏன்னா நான் திரும்பியும் வந்து அவர் சொல்கிறது தான், திரும்பியும் வந்து வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்து எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி அவங்க பின்னாடி சுற்றி அவங்களை ஷாப்பிங் கூட்டி போய் நான் செய்ய மாட்டேன். ஸோ இவங்க எல்லாமே இயேசுநாதர் மாதிரி தான். வாழ்க்கையை தியாகம் செய்வது, அப்புறம் நினச்சி கூட பார்க்கறதில்ல தான் செஞ்சோன்னு. அதை பெற்றுக்கொண்டவர்கள், அவர்களை வாழ்கவர்கள், அவர்களை நினைத்தால் எப்படி இந்த ஜனங்கள்லாம் போய் இயேசுநாதருக்கு நன்றி சொல்கிறாங்களோ, உலகம் உய்விக்க வந்த இயேசுநாதருக்கு நன்றி சொல்லும்போது அவர்களும் பாராட்டப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். நேற்று சாயங்காலம் ஒரு 3 பேர் என்கிட்ட பேசினாங்க. முதல்ல ஒரு அம்மா பெங்களூர்லேருந்து பேசினாங்க. பேசிட்டு என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா, நான் வந்து நீங்கள் சொல்ல அஃபர்மேஷன்லாம் ஃபாலோ பண்ணி அது மாதிரியே எழுதிட்டு வந்தேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு அவங்க பேர் அனுராதா, பெங்களூர். எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபருக்காக வேண்டிகிட்டே இருந்தேன். அது கிடச்சிருச்சு. 1ஆம் தேதி நாங்கள் சென்னைக்கு வரோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு பேங்க் எம்ப்ளாயி வரும். அடுத்தது வந்து என் மகன் யூபிஎஸ்சி எழுதுகிறாரு. அவர் அது நல்லா தேர்வடைந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நாம் எல்லாம் சேர்ந்து வேண்டிப்போம் பிரபஞ்சத்திடம், அவர்களுக்கு அவர் விரும்பியபடி நடக்கும் என்று. அதே போல் இன்னொரு அம்மா தேவகி, அவங்க 2 குழந்தைங்களும் நல்லா படிக்கணும். நாங்கள் அவங்க 2nd கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு 900 ஏதோ இருந்தால் கொலஸ்ட்ரால். இந்த அஃபர்மேஷன் எழுதி 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 அது அப்படியே குறைந்து விட்டது. இப்போ கொலஸ்ட்ரால் வந்திருக்கு. டாக்டர் என்னை கேட்டாங்கம்மா எப்படி ஆச்சுன்னு. நான் சொன்னேன், என்னை பார்த்து பைத்தியக்காரின்னு சிரிப்பாங்க. ஆனால் இந்த அஃபர்மேஷன் எழுதி இந்த ப்ரேயர் பண்ணி அதனால் இது நடந்தது அப்படின்னு. இனி ஒரு பொண்ணு என்கிட்ட ஒரு 2 வாரம் முன்னாடி பேசிச்சு, எனக்கு ஒரு கடை போடணுமா, என் கையில் காசு விஷயம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினச்சி இந்த அஃபர்மேஷன் எழுதினேன். அதுக்கு கடையே கிடச்சிருச்சு. கடை கிடச்சி 2 வாரத்துக்குள்ளே. அதாவது சில பேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது, சில பேருக்கு நிதானமாக தான் வேலை செய்யுது. தெய்வீக நேரம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தான் அது வேலை செய்யுது. இங்கே என்ன அப்படின்னா நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்பி செய்தால் நம்பினோர் கெடுவதில்லை. 4 மறை தீர்ப்பு 4 வேதத்திலே சொல்லியிருக்கு, நம்பினவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு. அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த அஃபர்மேஷன்லாம் கரெக்டாக எழுதிட்டு வாங்க. நாம் நினச்சிட்ருக்கோம், நம்ம எண்ணங்கள் நம்ம நினைக்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் எங்கேயும் தெரியாது அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் குவாண்டம் தியரி பிரகாரம், அதாவது இந்த பிரபஞ்சத்தின் பிரகாரம், அது வந்து குவாண்டம்ங்கிறது சிறு சிறு துகள்களாக சிறு அணுவாக இருக்கும். நம்ம எண்ணங்கள் அப்படி கசிந்து பிரபஞ்சத்தோடு உருவாடி கொண்டிருக்கிறது, நமக்கு தெரியல. எண்ணம் எல்லாம் பிரபஞ்சத்தோடு உருவாடி. அதனால தான் நம்ம நினச்சா சில டைம் நடந்துடும். நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், நீ பார்த்துட்டேன். உனக்கு ஃபோன் பண்ண நினச்சேன், நீ கூப்பிட்டுட்டேன். அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லணும் இல்லையா. அதுதான் இது. வெளியில் உள்ள ஆற்றலுடன் நம்மோட எனர்ஜி, நம்மோட எண்ணங்கள் கலந்து கொண்டிருக்கிறது. புரிஞ்சுதா? ஒவ்வொரு உணர்வும் தேவையான குறிப்பிட்ட ஒரு அளவு அலைவரிசை உண்டாக்கும். எல்லா எண்ணங்களும் ஒரு அலைவரிசை உண்டாக்கிட்டே இருக்கும். எல்லாம் உலகமே மோஷன் தானே, உலகமே அசைவு தானே, அசைவு இல்லாமல் ஒன்றும் இருப்பதில்லை. மனசில் தான் ஆசை வருதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. மனசில் ஏற்படும் ஆசை, இதயத்தில் ஏற்படும் ஆசை ஒத்திசைவோடு மூளையின் அலைவரிசையோடு சேர்ந்து அது அப்படியே வெளியில் இருக்கிற எனர்ஜி ஆழ்மனதுக்குள் கொண்டு செலுத்துகிறது. நம்மை சுற்றியுள்ள துகள் மாதிரி இருக்கும், எல்லாமே டஸ்ட்டு துகள் தான். எல்லாமே அப்படியே நம்மளை பிரித்து போட்டோம்னா நாமளும் தூள் தான், வெறும் தூள் தான். நம்ம உருவமாக இங்கே எடுத்து இங்கே உட்காந்துருக்கோம். நம்ம பிரித்து போட்டோம்னா நாம் ஒரு செல் தூள். அப்படி தான் நம்மை சுற்றியுள்ள துகளில் அவை தேவையான அளவுக்கு கொண்டு போய் செலுத்தப்படுகிறது. அப்படியே அந்த எனர்ஜி போகும்போது அது அப்படியே பிரபஞ்சம், துகள் யார்? பிரபஞ்சத்திடம் சென்று அடைந்து விடுகிறது. பிரபஞ்சம் சென்று அடைந்தவுடன் உங்களுக்கு தேவையானவை உங்களை நோக்கி ஓடி வருகின்றது. நம்ம மனதில் மூளையில் உள்ள அலைவரிசை எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு ஒரு சந்தோஷத்தோடு நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறதோ, நடந்து விட்டது என்று நம்புகிறதோ, அதே அளவுக்கு தான் குவாண்டம் ஃபீல்டில் போகுது. அதுதான் குவாண்டம் தியரி. அது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் ஆகிருக்கு. நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் அப்படின்னு குவாண்டம் தியரி சொல்லும். அந்த துகளில் நம்ம போய் அது பரவி அலைவரிசையாக
நமக்கு போய் சேருகிறது. நமக்கு தேவையான அளவுக்கு அலைவரிசை. இப்போ ஒரு பொருள் வேணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஃப்ரிட்ஜ் வந்து சோஃபா வந்து அது மனதார நினைத்து கிடைத்து விட்டது. ஃப்ரிட்ஜை எங்கே வைப்பேன், ப்ளக் அங்கே போடுவேன், என்னென்ன காய்கறி வைப்பேன், சாப்பாடு வைக்கிறதுக்கு தனியார, மீண்டு போன பொருள் வைக்க தனியார, இந்த சைடில் பாட்டிலெலாம் தண்ணியில் வைப்பேன், ஜூஸ் இந்த பக்கம் வைப்பேன் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன் பண்ண மாத்திரத்துலேயே அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே வந்து உட்காந்துடும். இங்கே கேட்குற அனைத்தும் அப்படி தான், அலைவரிசையை பொறுத்து தான் அது உங்களுக்கு நடக்கும். நம்ம இருக்கும் இடமும் நாம் விடும் மூச்சும் நிகழ்காலத்தில் இருக்கட்டும். இந்த நேரத்தில் இப்போ தான் நாம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த மூச்சை எடுத்து வாங்கி இந்த எண்ணங்களை சரியாக ஸ்ட்ராங்காக கொண்டு போய் செலுத்தும் பட்சத்தில் எல்லாமே நடக்குது. அப்படியே ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். ஒவ்வொரு ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் நான் கேட்டது கிடைத்து விட்டது என்பது போல இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைத்துவிடும். நீங்கள் கேட்ட உடனே கிடைக்காது. அது கேட்குறது மேனிஃபெஸ்டேஷன். இது வேணும்னு நினைக்கிறது மேனிஃபெஸ்டேஷன். ஆனால் பிரகடனப்படுத்தணும், நிச்சயப்படுத்தணும். ஓரலாவது எழுத்து மூலிமா இது எனக்கு கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. இது ரொம்ப முக்கியம். நன்றி அறிதலோடு கேட்டது கிடைத்து விட்டது என்று நீங்கள் இப்போது இந்த நொடி, இந்த நேரத்தில், இந்த ப்ரெசன்ஸ் நிகழ்காலத்தில் கேட்டுவிடுங்க. கேட்டால் அது நடந்துவிடும். சில நேரம் நாம் என்ன பண்ணிட்டோம்னா காலம் தாழ்த்தி விடுகிறோம். சந்தேகத்தினாலும் பயத்தினாலும். காலம் பொன்னானது. காலம் இந்த வினாடி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு, இந்த வினாடி நான் திரும்பி கேட்டால் எனக்கு கிடைக்காது. யார் நமக்கு அவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்களோ அவங்க நிஜமே பெரிய மனிதர்கள். ஏன்னா அவங்க நமக்காக நேரம் செலவழிக்கிறாங்க. நேரம் என்பது இந்த நேரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். திரும்பி எனக்கு என்ன தேதி இன்றைக்கி ஏப்ரல் 18 காலை 11:10. இந்த 11:10 ஏப்ரல் 18 2025 எனக்கு திரும்பி கிடைக்க போனதில்லை. உங்களுடன் நான் செலவழித்து விட்டேன். உங்களுக்காக என் நேரத்தை கொடுத்து விட்டேன். நீங்களும் எனக்காக நேரத்தை செலவழித்து இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் காலம் பொன்னான். எந்த விஷயத்தையும் உடனே இப்போவே பண்ணி, நல்லது செய், நன்று செய், இன்றே செய், இப்போதே செய். அப்போது தான் உடனடியாக உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியம் மிக முக்கியம். வேலை, பேர், புகழ், பணம், செல்வம், உற்றார் உறவினர் எல்லாரும் முக்கியமான ஆளே இல்லாது கிடையாது. ஆனால் இவை எல்லாம் அனுபவிக்க உங்களுடைய ஆரோக்கியம் முக்கியம். அதுக்கு என்ன வேணும்? சுயகாதல், செல்ஃப் லவ். உங்களை விரும்பி உங்கள் தேவைகளை முதலில் நிறைவேற்றுங்கள். உங்கள் தேவை, உங்கள் உணவு, உங்கள் உடை எல்லோரும் கேட்குறாங்க. நேற்று கூட ஒருத்தர் இந்த டாக்டர் பிரீத்தி உதயராஜா என்ன கேட்டேன், என்ன இவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கீங்களே? எனக்கு ஸ்டைலிஷாக இருக்க பிடிக்கும், எனக்கு நல்லா இருக்க பிடிக்கும், பெரிய பொட்டு வச்சுக்க பிடிக்கும், மருதாணி போட பிடிக்கும், லிப்ஸ்டிக் போட பிடிக்கும், பர்ஃப்யூம் போடுவேன், நல்ல ட்ரெஸ், மேட்சிங் எல்லாம் பண்ணிப்போம். நான் எனக்காக அந்த சில மணித்துளிகள், சில நிமிட துளிகள் எடுத்துக்கொள்கிறேன். அது நான் நன்றாக எப்போவுமே என்னை பார்த்தேன்னா அந்த அம்மா இவ்வளோ நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். எப்படி நான் ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி, நேர்மறையான அலைவரிசை நம்மிடந்து வெளிப்போக வேண்டும். மூஞ்சி சுணங்கியோ வருத்தப்பட்டோ உடம்பை கவனிக்காமல் நொண்டிக்கிட்டோ வயிற்று வலின்னு சொல்லிட்டோம் எங்கேயும் போகாது. உடல் நலம் மிக முக்கியம். உங்களை பற்றிய காதல் அதை விட ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்போ உங்களை காதலிக்க தொடங்குகிறீர்களோ அப்போதே அடுத்த வரையும் நீங்கள் காதலிக்க ஆரம்பித்து விடுவீர்கள், அன்பு செலுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். அவர்களுக்காக வேண்டிய அனைத்தும் நீங்கள் செய்து விடுவீர்கள். சந்தோஷமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். மகிழ்ச்சி நாளைக்கும் ஒரு மணி நேரம் கழிச்சும் இல்லை. சிரிக்க முடிஞ்ச போதெல்லாம் சிரித்து முடிச்சிருங்க. சந்தோஷப்படுறதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டு முடிச்சுருங்க. விரும்ப இதெல்லாம் சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா கூட தனிமையிலிருந்து ஒரு நல்ல பாட்டு கேளுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. அப்படி செய்யும்போது மகிழ்ச்சி தானாக உங்களுக்கு கரைப்படுங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டம் இருக்குது தான் போதும். கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முதல்ல 10 நிமிஷம், அப்புறம் அரை மணி நேரம், 1 மணி நேரம் உங்களுக்கு ஒதுக்கியே ஆகணும். நீங்கள் பண்ண அஃபர்மேஷன், நீங்கள் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் நடக்கணுமா?
உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்கள். உங்கள் நேரம் சரியாக இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, அத்தனையும் உங்களை சுற்றி நல்லதே நடக்கும். அந்த அலைவரிசை உடம்புலேருந்து அப்படியே வெளியில் போயிடும், அட்மாஸ்பியருக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு திரும்ப வரும். தோல்வி என்பது எதற்கும் முடிவு கிடையாது. அது என்ன தெரியுமா? நீங்கள் சிறந்த முயற்சியாளர் என்று உங்களை காட்டும். நீங்கள் முயற்சி செய்து விட்டீர்கள், அந்த முயற்சியை வேறு விதமாக செய்ய ஒரு சந்தர்ப்பம் உண்டு, இனியும் ஒரு சந்தர்ப்பம் உண்டு, இனியும் ஒரு சந்தர்ப்பம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் தோல்வி பார்த்து பயப்படாதீங்க. தோல்வி உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது, புரிந்ததா? அதே போல் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி மற்றவர்களை விரும்பப்பட்டீர்கள், மற்றவர்களை எந்த விதமாக நீங்கள் நடத்தினீர்கள், அவர்கள் எப்படி உங்களிடம், அவர்கள் மனநிலை உங்களிடம் எப்படி இருந்தது என்பது மிக முக்கியம். நீங்கள் வாழ வேண்டும், நன்றாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், இந்த நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். கண்டிப்பாக எதுவுமே முக்கியமில்லை, நீங்கள் தான் முக்கியம். பார்க்குற ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியம். உங்களுடைய அன்பு எல்லோரும் காமிக்கலாம், எமோஷ்னலாக இருக்கணும். ஆனால் எமோஷ்னலாகி உங்கள் கவனத்தை, உங்கள் சுய ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. கேட்காத ஆளுக்கு உதவி செய்யாதீங்க. கேட்டு வந்தாங்கன்னா கண்டிஷனோடு உதவி செய்யுங்க. கேட்காத ஆளுக்கு உதவி செய்யும் போது என்னையே கேட்டுக்க, நான் உன்னை கேட்டேனா அப்படின்னு கேட்டுக்கேன். அதனால் வாழ்க்கையை நல்ல விதமாக கொண்டு செல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இரவு ஒரு 6 மணிக்கு வெத்தலைப்பாக்கு பழமெல்லாம் வச்சுட்டு ஒரு சின்ன கண்ணாடி தண்ணீர் டம்ளரில் ஒரு பச்சை கற்பூரம், 5 லவங்கம், 5 ஏலக்காய், ஒரு பட்டை அதில் வச்சு நீங்கள் சாமிகிட்ட வச்சுட்டு படத்தோடு அப்படியே வச்சுருங்க. முடிஞ்சால் கற்பூரம் ஏற்றுங்க, இல்லாட்டி தீபம் ஏற்றுங்க. ஏற்றி முடிங்க. மறுநாள் காத்தாலே அந்த தண்ணியை வடிகட்டிட்டு குடிச்சு மூடி வைங்க. தண்ணி வடிகட்டிட்டு நீங்கள் குடிங்க. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.